நீங்க எதுக்காக குரல குடுத்தீங்க? பரந்தூர் குடுத்தீங்க ஓகே. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே நடக்கலையா? இப்ப ரீசென்ட்டா நாங்குநேரில வந்து ஒரு ஜாதி கலவரம் நடந்துச்சு. அத எடுத்து ஒண்ணுமே சொல்லல. மது போதையில பண்ணிட்டாங்கன்னு தானே சொன்னீங்க. ஏன் ஜாதி வெறியில பண்ணாங்கன்னு ஏன் சொல்லவே இல்ல நீங்க? காரணம் என்ன? ஒரு விஷயம் தெரியுமா? பயம். போதை உள்ளுக்கு போனதுனால தான் ஜாதி வெளியில வருது. போதை உள்ளுக்கு போகாம இருந்தா ஜாதி வெளியில வருமா? அப்ப என்ன செய்யணும்? போதை தடுப்பு தான் பண்ணணும். இந்த நாட்டுல மது ஒழிப்ப கொண்டு வரணும். ஆனா மதுவை இங்க கடை வச்சு வித்துட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் தெரியுமா? நாங்க மது ஒழிப்ப கொண்டு வர மாட்டோம். மது அப்படியே விட்டுறீங்க. மது அப்படியே இருக்கும். எல்லாமே அப்படியே இருக்கும். ஓப்பனிங் டே ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும். நீங்க என்ன பண்ணுவீங்க? மது ஒழிப்பு மது அப்படியே வச்சு என்ன பண்ணுவீங்க இப்போ? சண்டை வராம பார்த்துப்போம். குடிச்சா சண்டை போடக்கூடாதுங்கிறது எங்களுக்கு தெரியும். எப்படி எப்படி எல்லா கொலை போட்டு தந்து விட்டுருவீங்க. அப்புறம் அதெல்லாம் அடுத்தடுத்த வருடம் நாங்க வந்தோடிமே எல்லா மதுக்கடையிலையும் பெண்களுக்கும் வியாபாரிகள்ல பெண்களும் இருப்பார்கள். பஸ்ல கண்டக்டர்ல பெண்கள், விமானத்துல பெண்கள், எல்லாத்துலயும் பெண்கள் வைக்கிறானுங்களே. இந்த ஒயின் ஷாப்ல மட்டும் ஏன் வைக்க மாட்டேங்கிறாங்க? ஒயின் ஷாப்லயும் நாங்க பெண்களுக்கு வேலை கொடுப்போம். ஒயின் ஷாப்லயும் வேலை? ஆமா, சப்ளையரா. புரியுதுங்களா? எடுத்து பாட்டில் எடுத்து பெண் சப்ளையர் அப்படி. ஆமாங்க, பெண்களும் இப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியல. தண்ணி குடிப்பாங்களா? தண்ணி குடிப்பாங்களா? எல்லாருமே தண்ணி குடிப்பாங்க. அண்ணி மட்டுமா கொடுப்பாங்க? தண்ணியும் குடிப்பாங்க. நீங்க பப்ல எல்லாம் போய் பார்த்தது இல்லையா? மவுண்ட் ரோட்ல தி பார்க்னு ஒரு ஹோட்டல் இருக்கு தெரியுமா? அது கீழே பாஷா அப்படின்னு ஒரு பப் இருக்கு. சனிக்கிழமை ராத்திரி போய் பாருங்க. எல்லா பெண்களும். நான் உங்ககிட்ட கொள்கையை கேட்டா நான் கொள்கையை தவிர்த்துட்டு எல்லாத்தையும் பேசுறீங்க. இப்ப தெரியுதா உங்களை தற்கூரி அணிலையான்னு சொல்றாங்க. எங்கள்கிட்ட கொள்கை இல்ல. போதுமா? கொள்கை இருந்தா தானே சொல்ல முடியும். கொள்கையை நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்பதான் ரெடியே பண்றீங்க. எல்லாம் பின்னால. ஏங்க 5 வருஷத்துக்கு திட்டம் போடுறவன் தான் அடுத்த அரசியல்வாதிகள். நாங்க அடுத்த வர்ற 500 வருஷத்துக்கு திட்டம் போடுறோம். அப்ப கொள்கை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும்? 500 வருஷத்துக்கு அண்ணன் தான் தலைவர். அப்புறம் 500 வருஷத்துக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க தலைவர் என்றும் இளமையா இருக்கிறதுக்கு திமிங்கல பால் குடிச்சிட்டு இருக்காரு. திமிங்கல பால் தெரியுமா தெரியாதா? எங்க கிடைக்காது? எங்க கிடைக்குமா? ஏங்க திமிங்கல பால் திமிங்கலத்துட்டு இருந்து தான் கறந்து கொண்டு வர முடியும். எங்க கிடைக்கும்னா கடல்ல தானே திமிங்கலம் இருக்குது. அண்ணன் கடல்ல போய் குடிச்சிட்டு வருவாரு. ஹலோ, அதை பிடிச்சிட்டு வர்றதுக்கு தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் நாங்கள் வச்சிருக்கோம், ஆதவர்ஜுனாவை. ஆதவர்ஜுனா வந்து அந்த திமிங்கலத்தை சியர்ஸ் பண்ணி பாலை கறந்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப செங்கோட்டை என்ன எதுக்கு வச்சிருக்கீங்க? ஏங்க செங்கோட்டைன்னு ஏஜ் ஆனவருங்க. கொஞ்சமாவது இருக்குங்களா? வயசான காலத்துல கடல்ல இறக்கி விட்டோம்னா என்ன ஆகுறது? கொஞ்சம் அவர் எதுக்கு வச்சிருக்கீங்க? ஆலோசகருங்க அவரு. ஆலோசகர். அப்புறம் நீங்க என்ன நினைச்சீங்க? ஆலோசகர். சரி, அண்ணன் முதலமைச்சர் ஆயிட்டாரு. துணை முதலமைச்சர் யாரு? அண்ணி தான். துணை முதலமைச்சரா? சம முதலமைச்சருங்க. ஓ, சம முதலமைச்சர். அப்ப துணை முதலமைச்சர்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்புறம் என்ன பண்ணீங்க? சம முதலமைச்சர் அதுக்கு துணை முதலமைச்சர் கிடையாதா? முதலமைச்சர் போஸ்டிங்கே எங்க இதுல கிடையாது. கிடையாது கிடையாது. இப்போ புசியானந்துக்கு என்ன கொடுப்பீங்க? புசியானந்து தாங்க பாண்டிச்சேரியில் அவர் தானங்க முதலமைச்சர். பாண்டிச்சேரி தனி டெரிட்டரி இல்லையா? ஆமா, தமிழ்நாட்டில் அண்ணா அண்ணி. ஓகே. பாண்டிச்சேரியில் புசி. ஆமா ஆமா. சரி சரி. அவரோட குறிவிடுமா அங்க தானங்க இருக்குது. அவர் அந்த ஊர்ல தானங்க ரேஷன் கார்டு வச்சிருக்காரு. நிர்மல் நிர்மல் அவருக்கு தாங்க மத்திய மந்திரி கொடுக்குறோம்ல. எல்லாருக்கும் மந்திரி கொடுத்துருவோங்க. மந்திரி கேட்காதவங்களும் கொடுப்போம். லயலாமணி. லைலாமணியா? வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரியுமா? வெளியுறவு அவர் பேசுறாருங்க. அவ்வளவு பேசுறாரு, அவ்வளவு நாலேஜபிளா இருக்காரு. அவரோட நாலேஜுக்குலாம் உலகத்துல இருக்க எவனுமே அரிஸ்டாட்டிலுக்கு மேல அறிவா இருக்காரு தெரியுமா? அப்புறம் அண்ணன் ராஜமுருகன் எல்லாம் சீரியஸா. சரி, எத்தனை பெண் வேட்பாளர் இருக்காங்க அதை சொல்லுங்க. பெண்களுக்கு சம உரிமைன்னு பேசிட்டீங்க. அண்ணி வந்து சம முதலமைச்சர். ஓகே, அதே மாதிரி இது ஒன்று சொல்லுங்க. எத்தனை பெண்கள் வேட்பாளர் இருக்காங்க அதை மட்டும் சொல்லுங்க. இப்போ எப்படி எங்க தலைவர் எங்க அண்ணியை கூட்டிட்டு வந்தாரு, அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அண்ணியை கூட்டிட்டு வருவாங்க. அவங்கவுங்க அண்ணியை கூப்பிட்டு வருவாங்க. ஆமா, அவங்கவுங்களுக்கு வந்துட்டாங்கன்னா செட்டு சேர்ந்துட்டாங்கன்னா நாங்க எலெக்ஷன்ல கண்டிப்பா கான்டெஸ்ட் பண்ணுவோம். ஆமா, அப்படி சீரியஸா நல்லா இருக்கும்ல. ஒரு கலகட்டும்ல. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த ரேஞ்சிலையா இல்லை வேற? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த ரேஞ்சிலையா இல்லை வேற மாதிரியா? அந்த மாதிரியா? ஒரு விஷயம், ஒரு ஆணும் பெண்ணும் 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா நம்ம தப்பாக பார்க்கக்கூடாது. புரியுதுங்களா? நல்ல மனுஷங்கிறவன் அவங்கள எப்படி பார்த்தாலும் தப்பாக பார்க்க மாட்டான். நம்மளாம் நல்ல மனுஷனாக இருக்கணும். ஆமாம். அப்போ அண்ணன் எப்படி பார்த்தாராக்கா? அண்ணி தப்பாக பார்க்கலையே.
ஊர் ஆனா தப்பா தப்பு பார்க்கலன்னு சொல்லி அண்ணன் எப்படி பார்த்தாரு, எந்த நோக்கத்துல பார்த்தாரு? நல்ல நோக்கம் தானே அவர் சார். அது இந்த டைம்ல அண்ணியை கூட்டு வரதுக்கான காரணம் என்ன? ஏங்க அரசியல் உள்ளார என்ட்ரி பண்றாங்க அண்ணி, அப்புறம் என்ன இந்த நேரத்துல என்ன கூட்டிட்டு வர்றதுன்னா? இப்ப சமீபத்துல அண்ணியை கூட்டிட்டு வந்து நீங்க அண்ணியே சமீபத்துல ஒரு அறிக்கை கொடுத்தாங்களாங்க, எனக்கு அரசியல் நோக்கமோ எந்த ஒரு நோக்கமோ இல்ல அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் பேசி. நயினார் நாகேந்திரன் பாவம், அவரை போட்டு இந்த அடி அடிச்சிங்களாங்க. மனுசாட்சி இருக்கா அவங்களுக்கெல்லாம்? அவர் சொன்னது உண்மையாச்சு பாத்தீங்களா? ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க அவர் அவ்வளவு கத்தி சொன்னாருங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. நாங்கள் தான் அவரை சொல்ல சொன்னோம். ஓ, நீங்களே? நாங்கள் தான். நீங்கள் வந்து திடீர்னு வந்து அண்ணி வந்து அரசியலுக்கு வர்றாங்க அப்படின்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. திடீர்னு எங்கள் தலைவரோட எல்லாம் ஒன்றும் சேர்ந்து சுற்றிட்டு இருக்காங்கன்னா அது ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்த நாளே அவர் அண்ணி தானே அறிக்கை கொடுத்தாங்க. அது அண்ணி எல்லாமே ஏங்க எல்லாமே ப்ரீ பிளான்ங்க, புரியுதுங்களா? நயினார் நாகேந்திரன் இத்தனை வருஷமா ஏதாவது சொல்லியிருக்காரா? ஏன் இப்போ சொல்கிறாரு? சொல்ல வச்சோம். இப்படி சொல்லுங்க, அவங்களும் வரணும்ல அரசியலுக்கு. ஆமாம், திடீர்னு அரசியல் சாரம் பூச முடியாதுங்க ஒருத்தர் மேலே, புரியுதுங்களா? அவங்களோட ஈடுபாடு, அரசியல் ஈடுபாடு அவ்வளவுக்கு இருந்தது, அதனால அவங்க அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஆமாம், சரி பார்ப்போம். பார்ப்போம்ல, நொந்துருவீங்க. பார்க்க தானே போகிறோம். அதான் பார்த்து நொந்துருவீங்க. பார்க்க தானே எங்களோட செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பொறாம உங்களுக்கு. சீரியஸா பார்க்க தான். இந்த உலகம் ரொம்ப பொறாம பிடிச்ச உலகம். இந்த உலகத்துல அண்ணன் வந்து எப்படி தான் தப்பிச்சு. உங்க கட்சியில எத்தனை பேருக்கு ஓட் லிஸ்ட் இருக்கு சொல்லுங்க? உங்க தொண்டர்கள்ல எத்தனை பேர் ஓட் லிஸ்ட் இருக்கு? இருக்கிறத விடுங்க, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏங்க தம்ம வாண்டெல்லாம் பேசி வச்சுட்டு அந்த பொண்ணு பேசுது பாவங்க. அந்த பொண்ணுக்கு நீங்க ஒரு அறிக்கை இப்போ பேசலாம்ல, சிறுமிகளை யாரும் அப்படி வரக்கூடாது, எவன் அடிபட்டு கால் உடஞ்சி கை உடஞ்சி வரான், அந்த பொண்ணு பேசுது. குப்பைக்காரங்க இப்படி இருக்காங்க, அவன் எத்தனை பொண்டாட்டி வச்சிருக்கான், எத்தனை இதுங்க உங்களுடைய தலைவர். உண்மை தானே, நாட்டு நடப்பதானே அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தங்கை வந்து ஏதாவது தப்பா வராங்க, உங்களை பின்பற்றி வராங்க, எங்களை பின்பற்றுறாங்கல்ல. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு, சின்ன பசங்க பாவம், அவங்க சின்னவங்களா இருக்கிறதுனால தான் எங்களை பின்பற்றுறாங்க. வயசானவங்க எல்லாமே உங்களை பின்பற்றுறாங்க, புரியுதுங்களா? ஆமா, வயசானவங்களாம் அடுத்த எலெக்ஷன்ல இல்லாம போயிடுவாங்க, எல்லாம் மேலே போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு வயசுக்கு வராதவங்க, ஓட்டு போட முடியாதவங்க கூட அடுத்த எலெக்ஷன்ல எங்களுக்காக ஓட்டு போடுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு தற்கொலைன்னு சொல்றது. நீங்க தற்கொலைன்னு சொல்றத பத்தி கவலைப்படுறதுக்கே இல்லைங்க. ஏன்னா தன்னை அறிந்தவர்கள் நாங்கள், புரியுதுங்களா? புதுசா ஒரு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? என்ன பேரு சொல்லுங்க? வானவில். அப்படின்னா பாருங்க. அப்படியா? அண்ணனுக்கு அடுத்த பொண்டாட்டியே போகணும், அடுத்த ஜென்மத்தில் பொண்டாட்டியே போகணும், நானே கட்டிப்பேன், இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் பேச்சு? உங்களுக்கு தெரியல, அண்ணனை கட்டிக்கிறதுக்கு பூர்வ ஜென்மம் புண்ணியம் எடுத்துருக்கணும். உங்களுக்கு தெரியாது. சீரியஸா? ஆமா, அண்ணனை நினைக்கிறப்பவே சந்தோஷமா இருக்கு, அண்ணன் கூட வாழ்றப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏதாவது கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? இப்பயே போய் வாழுங்க 2 பேரும் சேர்ந்து. யார் வேணாம், அது அதில் சட்டம் வந்துருச்சுல, அப்புறம் என்ன? ஆணும் சேர்ந்து சேரலாங்கிற சட்டம் இருக்குதான், இருக்கு. ஆனா அண்ணன் ஒத்துக்கணும்ல. நீங்க எப்ப நான் ரெடி, அவர் ரெடியா? இல்லையே, அண்ணன் ஒத்துக்க மாட்டாரு. அண்ணன் ஒத்துக்க மாட்டேங்கிற. ஏன் காரணம் என்ன? இந்த அண்ணி 2வது அண்ணி கூட போயிருக்கிறதுனால எனக்கான ஆப்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. 3வது அண்ணி வரதா கேள்விப்பட்டேன். எந்த அண்ணி வந்தாலும் ஒரு விஷயம். 3வது அண்ணி பேர் என்ன? அதான் வர்றப்ப சொல்லுவோம். சொல்லுங்க, வர்றப்ப சொல்லுவோம். மோனிகா பலூச்சி. மோனிகா பலூச்சி பேரா? ஆமா, மோனிகா பலூச்சி. ஆமா, தெரியாதா? அவங்க பெரிய ஸ்டார். பெரிய ஸ்டார். ஆமா, சீரியஸா? அவங்களுக்கு என்ன பதவி கொடுப்பீங்க? அவங்களுக்கு என்ன பதவி கொடுப்பீங்க? சம முதலமைச்சர் ஓகே, அடுத்து? ஹலோ, அவங்களாம் வந்து பெரிய ஆட்கள். அவங்க கூட எங்கள் அண்ணன் இருக்கிறப்பெல்லாம் எங்கள் அண்ணன் வந்து பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. நல்லா தெரிஞ்சுக்கங்க. காது வலிக்குது. காது வலிக்குது. அதான் எதனால தெரியுமா காது வலிக்குது? நீங்கள் செய்கிறீங்க. குளிக்கிறப்ப காது தண்ணிக்குள்ளார பூந்துருச்சுன்னா காது வலிக்கும். குளிச்சிங்களா? ஏங்க உங்களை மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்களா குளிக்காம வர்றதுக்கு? அதான் தண்ணி பஞ்சம் வரப்போகுது. எங்கள் தலைவர் சொன்னவர் பற்றி. அது எப்படி சரி பண்ணுவீங்க? அது எப்படி தண்ணி பஞ்சத்தை எப்படி சரி பண்ணுவீங்க? அதான் தண்ணியை சேமித்து வைக்கணும். எப்படி? தண்ணியை குடிக்கிறோமா, குடிச்சதுக்கப்புறம் யூரின் போகுதுல, அதை பிடிச்சி குடிப்பீங்களா? அதை பிடிச்சி குடிப்போமா?
எங்க தண்ணி சேமிக்கிறதுக்கு என்ன வழி பண்றீங்க? சுத்திகரிப்பு பண்ணி குடிப்போம், அப்படியே குடிக்க கூடாது. சுத்திகரிப்பு பண்ணி குடிப்பீங்க. ஆமா, குடிச்சா என்ன தப்பு? ஒவ்வொரு வீட்டுக்குமா? ஒவ்வொரு வீட்லயுமா? ஒவ்வொரு வீட்லயுமாண்ணா தண்ணி இல்லைன்னா வேற என்ன குடிக்கிறது? உங்களுக்கு தெரியல, ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னா என்ன நடக்குங்கிறது தெரியுமா? என்ன நடக்கும்? அப்படிதான் குடிச்சாகணும். அதுக்காக தான் இப்போவே மாட்டு மூத்திரத்தை நம்ம பழகிக்கிறோம் குடிச்சு. ஏன்னா வருங்காலத்தில் நம்ம மூத்திரத்தை நம்ம குடிக்க போகிறோம். நீங்க எவ்வளோ குடிச்சிருக்கீங்க? பார்த்தா தெரியல, நிறைய குடிச்சிருக்கீங்க. நிறைய குடிச்சிருப்போம்ல. ஆமாம், எல்லாம் ட்ரைனிங் இருக்கணும். பசுமாடா காலமாடா? நீங்கள் குடிச்சது பசுமாடா காலமாடா? ஒரு விஷயம், பசுமாட்டோட மூத்திரத்தை குடித்தா நம்மளை பிடிச்ச சாபங்கள் சனியங்கள்லாம் விளையிடும். புரியுதுங்களா? காளமாட்டோட மூத்திரத்தை குடித்தோம்னா அடுத்தவங்க சாபம்லாம் நமக்கு வந்துடும். அதனால பெரும்பாலும் பசுமாடு கோமயத்தை தான் குடிக்கணுங்கிறது ஐதீகம். உங்க மேல ஏன் நிறைய பேர் சாபமா கொடுக்குறாங்க? அது எதுக்கு? யார் சபிக்கிறா? நிறைய பேர் சபிக்கிறாங்க. அதான் இப்போ காலந்தே டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. ஆமாம், நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றதா? நல்லா இருக்குங்க. நான் குடிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கணும். எனக்கு என்ன வேண்டாங்க, எனக்கு அதெல்லாம் தேவைப்படுது. நான் வந்து மூட நம்பிக்கை என்னெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க. அதான் சில பேர் தனியாக போய் டெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் செய்கிறத நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க.